வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனோடாப். இந்த செர்னோபிலோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். அதை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா கேட்டுக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, மறுநாள் காலையில சரியா 8:30 மணிக்கு செர்னோபில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மின்ஸ்க்ன்ற இடத்துல இருக்கிற நியூக்ளியர் எனர்ஜி இன்ஸ்டிடியூட்ல ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தான் இந்த சம்பவத்தோட ஹீரோயின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்த நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி நல்லா படிச்சிருக்காங்க அண்ட் இதை தொடர்பான ரிசர்ச்சும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இதன் மேல இருக்க அதிகப்படியான ஆர்வத்தின் காரணமாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்க இன்ஸ்டிடியூட்ல தான் இருப்பாங்க. அப்படிதான் இந்த செர்னோபில் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டும் இவங்க அசந்து அந்த இன்ஸ்டிடியூட்லயே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்து சரியா 7:30 மணி நேரம் ஆகுது. அப்ப அவங்களோட வேலை செய்யற ஒரு ஜூனியர் ஒருத்தர் வராரு. என்ன மேம், நீங்க நைட்டு வீட்டுக்கு போலியோ, இங்கே தூங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓபன் பண்றாரு. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க டோசிமீட்டர் அலாம் அடிக்குது. இது என்னன்னே புரியாத அந்த ஜூனியர் பையன் அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த டோசிமீட்டர்ல ரேடியேஷன் 9 பாயிண்ட்ஸ் காட்டுது. மேடம் 9 பாயிண்ட்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லும் போது, இது 9 பாயிண்ட்ஸ் சொல்லி பதறி அடிச்சு அந்த மேடம் எந்திச்சு வராங்க. இது ரொம்ப அதிகமான ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையன், அச்சோ அப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல எதனா லீக் ஆகுதா? இல்ல அப்படியாக வாய்ப்பே இல்ல, நான் தான் இங்க தானே இருக்கேன், அப்படி எதனா அந்த அலாம் இனிமே அடிச்சிருக்கணுமே. அப்ப அந்த ஜூனியர் சொல்றாரு, ஒருவேளை இது அமெரிக்கன்ஸோட வேலையா இருக்குமோ? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த விண்டோ மிரர்ல இருக்க டஸ்ட்டை வைப் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. உடனே அதோட ரிசல்ட் வருது. அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த பையன் என்னங்க மேம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது பாரு, இது யுரேனியம் டெக்கே, இது நியூக்ளியர் கோருக்குள்ள இருக்க ரியாக்டருக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபியூயல்டா. இது அந்த கோர் வெடிச்சா மட்டும் தான் வெளியில வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி ஓகே, இங்க எதனா பக்கத்துல பவர் பிளானட் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, எஸ் மேம், இங்க 250 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பவர் பிளானட் இருக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம ஹீரோயின் அந்த பவர் பிளானட்க்கு ஃபோன் பண்றாங்க. அங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது, இங்க எல்லாமே நார்மல் தாங்க, இங்க எதுவுமே பிரச்சனைலாம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரிலாம் எந்த இஷ்யூ இங்க கிடையாது, இங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மறுபடியும் அந்த ஜூனியர் கிட்ட கேட்கறாங்க. அது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வேற எதனா இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப அதை விட்டோம்னா செர்னோபில் தான், அது இங்க இருந்து 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது உடனே செர்னோபிலுக்கும் ஃபோன் பண்றாங்க. அங்க இருந்து நோ ரெஸ்பான்ஸ், யாருமே போன் எடுக்கல. உடனே இங்கதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க பேக்ல இருந்து அயோடின் பில்ஸ் எடுத்து அந்த பையன் கிட்ட தராங்க. இதை நீ வச்சுக்கோ, இது அப்பப்ப போட்டுக்கோ, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. இப்ப அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கு. அங்க இருக்க டாக்டர்ஸும் நர்ஸும் என்ன பண்றதுன்னே தெரியாம திணறி போயிருக்காங்க. அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் கண்டினியூவா வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போதுமான ஸ்டாக்ஸ் இல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் இதை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஸ்டாஃப் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கு பால்ல பஞ்ச தொட்டு ஒத்தனம் கொடுக்குறாரு. அதை பார்த்த ஒரு நர்ஸ் பதறி போய் கத்துறாங்க, சார் என்ன பண்றீங்க? அவர் ட்ரெஸ் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிருக்காரு, அவரை தொடாதீங்க, தள்ளி வாங்க, ஃபர்ஸ்ட் அவர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அஃபெக்ட் ஆன அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. அப்படி ரிமூவ் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல போடும் பொழுது அந்த நர்ஸோட கை கொலன்னு ஆயிருக்கு. அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனை கடந்துதான் போகணும்னு சொல்லி உடனே அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலி எல்லாம் வந்து எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த பவர் பிளான்ட் கிட்ட இருக்க அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தார் இல்லையா ஒரு ஃபயர் ஃபைட்டர், அவங்களோட வைஃபும் வந்திருக்காங்க. அவங்களும் உள்ள விட சொல்லி கேக்குறாங்க. ஆனா யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. ஏன்னா உள்ள இருக்க சிச்சுவேஷன்ஸே தெரியல, இவங்க உள்ள போனா இவங்களுக்கும் எதனா எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி யாருமே உள்ள அலோவ் பண்ணாம வெளியிலேயே நின்று இருக்காங்க. அப்ப இந்த ஃபயர் ஃபைட்டரோட வைஃப் மட்டும் இப்படி எஸ்கேப் ஆகி உள்ள போயிடுறாங்க. இந்த சேம் டைம் ஹையர் அபிஷியல்ஸ்க்குலாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல இந்த நியூக்ளியர் அண்ட் அட்டாமிக் எனர்ஜியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட இன்வைட் பண்ணிருக்காங்க. இவரை இந்த சம்பவத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரையும் நான் ஏன் ஹீரோயின் சொல்லி அட்ரஸ் பண்றேன்னு பின்னால உங்களுக்கு புரியும். அவர் இந்த மீட்டிங்க்கு வெயிட் பண்ணிருக்க டைம்ல இந்த செர்னோபில் டிசாஸ்டரோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிற வரைக்கும் நார்மலா தான் இருக்காரு. செகண்ட் பேஜ் படிக்கும் போதுதான் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே ஆடி போய் உறைஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அவரை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, அதை கூட கேட்க முடியாத நிலையில இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃப், சார் உங்களை மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி சத்தமா ஒரு குரல் கொடுத்தவனுதான் அவர் யதார்த்த நிலைக்கு வந்து திரும்பி பார்த்து நார்மலுக்கு வராரு. உள்ள போறாரு. அங்க மீட்டிங்க்கு அந்த ஊர்ல இருக்க எல்லா பெரிய ஆபீசர்ஸும் அண்ட் ஜெனரல்ஸும் வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஹையர் அபிஷியல் கேக்குறாரு, என்னப்பா என்ன சினாரியோன்னு கேட்கும் பொழுது இதை பத்தி நம்ம கமாண்டர் சொல்லுவாருன்னு சொல்லி அங்க இருக்க ஜெனரல் சொல்றாரு. அவர் தான் இவங்க எல்லாருக்குமே ஹெட். இப்ப கமாண்டர் இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய இஷ்யூ கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சீரியஸான இஷ்யூ இது பெருசா கிடையாது, இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ரேடியேஷன் லெவல் கூட 3.6 தான் இருக்கு.
ஸோ இது ஒரு எக்ஸ்ரே எடுக்கும் போது என்ன ரேடியேஷன் இருக்குமோ அவ்வளோதான், இது எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான், ஸோ நோ நீட் டு வரி, இது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இதோட சீரியஸ் என்னன்னு இன்னமும் இவங்க யாருக்குமே புரியல. இதை கேட்ட ஜென்ரல் சரி ஓகேப்பா எல்லாம் ஓகே தான், எல்லாம் நார்மல் தானே சொல்கிறாரு, அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங்கு, ஓகே மீட்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ டேபிள் மேலே டம்முன்னு தட்டி இன்னும் மீட்டிங் முடியல, நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது நீங்களாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுதே கமாண்டர் சார் நீங்க சயின்டிஸ்ட் தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லல, அதுக்குன்னு தேவையில்லாமலாம் பேசாதீங்க சார், இது ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்த ஏன் இவ்வளோ பெருசா ஆக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் இங்க சும்மா பேசல, ரிப்போர்ட்டை படிச்சுட்டு தான் சார் பேசுறேன், ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், நான் படிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவமா பேசுறாரு. அங்க ஃபர்ஸ்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்தாங்க. அதுல ஒரு ஃபயர் ஃபைட்டர் கல்லுன்னு நினைச்சு ஏதோ ஒரு பொருள் எடுத்திருக்காரு, அதனால அவர் கையெல்லாம் கொலன்னு ஆயிருக்கு. அது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வெறும் கல்லு கிடையாது, அது கிராஃபைட் துண்டு. அங்க டேங்க் வெடிச்சிருக்குன்னா அங்க கோர் ஓப்பனா இருக்கணும், ஏன்னா இந்த கிராஃபைட் அந்த கோருக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லும் பொழுதே அதுக்கு அந்த கமாண்டர் சார் நீங்க தேவையில்லாம என்னமோ பேசுறீங்க சார், உங்களுக்கு இங்க கூப்பிட்டதே அங்க போய் ரிப்போர்ட் எடுக்கதான், அண்ட் மோர் ஓவர் எங்க ஆளுங்களா அங்க போய் செக் பண்ணிட்டாங்க, அங்க 3.6 ரேடியேஷன் லெவல் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஐயோ சார் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அந்த டோசிமீட்டரோட கெப்பாசிட்டியா அவ்வளவுதான் சார், அது லோ லெவல் மீட்டர் சார், அது அவ்வளவுதான் காட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்க இருக்க ஹையர் அபிஷியல்ஸ் அண்ட் ஜெனரல் எல்லாம் சார் நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு புரியுது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் உட்காராங்க. இப்ப நம்ம ஹீரோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் இங்க கேளுங்க, இந்த செர்னோபில் பவர் பிளான்ட்ல இருக்கிற நியூக்ளியர் கோருக்கு ஃப்ளூயல் அனுப்பக்கூடிய பொருள் யுரேனியம் 235, அதாவது யுரேனியம் டிகே. அதுல ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்கு சார், அதனால லைட்டை விட வேகமா டிராவல் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு புரியுறபடி சொல்லணும்னா இது ஒரு புல்லட் மாதிரி, அதால எதுக்குள்ள வேணும்னாலும் ஈஸியா ஊடுருவி போக முடியும். லைக் ஃபோரான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காங்கிரீட் சுவர், ஏன் ஒரு மனுஷனோட சதக்குள்ள கூட இதால ஈஸியா ஊடுருவி போக முடியும். இப்ப அந்த கோர் வெடிச்சு இருக்கிறதால நான் சொல்லக்கூடிய இந்த ஆட்டம் மில்லியன் கணக்கா வெளியில வந்துட்டு இருக்கும். ஸோ இதோட பாதிப்பு 100 வருஷம் இல்லை 200 வருஷம் ஆனா கூட நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ ஏன் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி மினிமம் 50 வருஷமாச்சும் இதோட தாக்கம் நம்மளை பாதிக்கும். மொத்தத்தில் இது ஒரு அழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ஜென்ரல் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. உடனே ஜென்ரல் கமாண்டரை பார்த்து சொல்றாரு, நீங்க உடனே அந்த நியூக்ளியர் கோட் வெடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி அங்க போய் பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, கூடவே இந்த சயின்டிஸ்டை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கமாண்டர் சொல்றாரு, இது இவரை கூப்பிட்டு போனோமா, அதெல்லாம் தேவையில்லை, நான் மட்டும் போய் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு பார்த்து கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜென்ரல் கேட்கிறாரு, சரி ஓகே உங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல தெரியாது அப்படின்னு கமாண்டர் சொல்றாரு. அதனால தான் சொல்றேன் சயின்டிஸ்ட் கூப்பிட்டு போங்க. இதோட மீட்டிங் ஓவர்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. வேற வழி இல்லாம அந்த கமாண்டர் அந்த சயின்டிஸ்ட கூப்பிட்டுக்கிட்டு செர்னோபிலுக்கு கிளம்புறாங்க. அப்படி போற வழியில அந்த கமாண்டர் செம்ம காண்டா இருக்காரு. கமாண்டர் சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறாரு, நியூக்ளியர் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது அது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏற்கனவே இந்த சயின்டிஸ்ட் இவ்வளோ பெரிய பேரழிவை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாத கடுப்புலையும் குழப்பத்திலையும் இருக்காரு. இந்த டைம்ல இவர் வேறன்னு சொல்லி மைண்ட் வைஸ்ல நினைச்சுக்கிட்டே அந்த சாருக்கு, சார் அது அவ்வளோ ஈஸியா என்னால சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு இவரை மிரட்டுறாரு. இங்க பாரு, இப்ப நீ சொல்லித்தரலன்னு நினைச்சுக்கேன், என் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை தூக்கி வெளியில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழி இல்லாம, சார் இது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஷார்ட்டா புரியும்படி சொல்றேன். இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி கிடைக்குது, கோல் எல்லாம் போட்டு ஸ்டீம் பண்ணி தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போ அணுவிலேயே ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு தான் நம்ம ஃபியூஷன் சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளானட்ல ஒரு அன்ஸ்டேபிளான எலிமெண்டா இந்த யுரேனியம் 235 இருக்கு. இதுல ஏகப்பட்ட நியூட்ரான்ஸ் இருக்கு. அதை ஒன்னோட ஒண்ணு மோத விடும் பொழுது ஒரு பயங்கரமான எனர்ஜியை வெளியிடுது. அதுக்கு பேர் தான் ஃப்ளக்ஸ். இந்த மாதிரி தான் ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதும் பொழுது ஏகப்பட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அதை ஸ்லோ டவுன் பண்ணதான் ஃப்ளூயல் ராட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பொருள் அதை சுத்தி இருக்கு. அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணி தான் எனர்ஜியை எடுக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ற கரண்ட். அண்ட் இதை தான் நம்ம நியூட்ரான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இதுதான் அந்த நியூக்ளியர் பவர் பிளானட்ல நடக்குது. இப்படி தான் கரண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு இது எல்லாத்தையும் நைஸா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கமாண்டர், சரி ஓகே இப்போ எப்படி நியூக்ளியர் பவர் பிளானட் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது, நீ இப்போ எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இது இங்க நடந்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த ஃபயர் ஃபைட்டரோட வைஃப் ரொம்ப நேரமா தேடியும் அவங்களோட ஹஸ்பண்ட் கிடைக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மிலிட்டரி ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் கேக்குறாங்க, சார் என்னோட ஹஸ்பண்ட் எங்க, நான் ரொம்ப நேரமா தேடுறேன், அவர் இங்க இல்ல, அவர் நான் பார்க்கணும், அவர் நான் உடனே பார்க்கணும் சார், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரோட டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆஃபீஸர், அவர் இங்க இல்ல மேம், அவரை மாஸ்கோக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க கேக்குறாங்க, மாஸ்கோக்கா எதுக்கு, அவரையே அங்க கூட்டு போகணும், என்ன சார் ஆயிடுச்சு, எதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்கம்மா கொஞ்சம் சீரியஸா இருக்கவங்கள அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம்,
நீங்க அங்க போனீங்களா அவரை பார்க்கலான்னு சொல்லும் பொழுது என்ன எப்படி சார் அங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேஜர் குரு அனுப்புனாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஸோ அவங்க ஹஸ்பண்டை தேடி அவங்க மாஸ்கோக்கு போறாங்க. அதே சமயத்துல இந்த கமாண்டரும் சயின்டிஸ்டும் செர்னோபில்ல நெருங்கிட்டாங்க. அப்ப கோர் வெடிச்சு இந்த கிராஃபைட் காத்துல கலந்துட்டு இருக்கிறத பார்த்த சயின்டிஸ்டுக்கு சரியான அல்லு. சரியா பதறி போய், சார் அங்க பாருங்க கிராஃபைட் காத்துல கலந்துட்டு இருக்கு சார் சொல்லும் பொழுது அந்த கமாண்டர் இவர் சொல்றத சுத்தமா நம்பல. அது எப்படி உன்னால இங்க இருந்தே சொல்ல முடியும்னு சொல்லி ரொம்ப நெக்கலா கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஹீரோ, அட கடவுளே சார் இங்க பாருங்க, அது காத்த அயனைஸ் பண்ற ரேடியேஷன், இப்போ அதுக்கு மேலே நம்ம போனோம்னா அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே பைலட் நீ வண்டி அங்கே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ சரியான அல்லு. ஹீரோ பைலட் கிட்ட சொல்றாரு, போகாத அங்கே போனேன்னா அவ்வளோதான், நம்ம உயிருக்கு ஆபத்து, நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லியும் இந்த கமாண்டர், நீ அங்கே போகலன்னா நான் அவனை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இதுக்கு பயந்தா இந்த பைலட் அங்க போக ட்ரை பண்றாரு. உடனே பதட்டம் அடைஞ்ச நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ அங்க போனா அவ்வளவுதான், நம்ம ஒரு வாரத்துல செத்துருவோம், நீ ஒரு வாரத்துல செத்துருவ, நான் சொல்றது உனக்கு புரியுதா, நீ செத்துருவ, ஏன் நாளைக்கு காலையிலேயே எனக்கு கொண்டுட சொல்லி நீ கதறி அழுவ, புரிஞ்சுக்கோ, அங்க போனா அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே பயந்து அந்த பைலட் வண்டியை திருப்பிடுறாரு. ஆனா அந்த கமாண்டரும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அமைதியாயிடுறாரு. அதே சமயத்துல மினிஸ்க்ல இருக்கிற பைலோரஷியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோயின் போய் டெப்டி செக்ரட்டரி கிரானியனை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட நான் செர்னோபிலை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது அந்த டெப்டி செக்ரட்டரி இவங்களை சுத்தமா மதிக்கல. சார் இங்க பாருங்க, எனக்கு செர்னோபில் பத்தி தெரியும், அங்க கோர் பாதியாவோ இல்ல முழுசாவோ வெடிச்சிருக்கும், நீங்க மட்டும் அயோடின் பில்ஸ் கொடுத்து ஒட்டுமொத்த நகரத்தையும் காலி பண்ணலன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப கொடூரமான நோயால பாதிக்கப்படுவாங்க, இன்னும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும், ஸோ ப்ளீஸ் எதனா ஒரு ஆக்ஷன் உடனே எடுங்க அப்படின்னு சொல்லியும் அந்த டெப்டி செக்ரட்டரி உங்ககிட்ட ரொம்ப அலட்சியமா, ரொம்ப நல்லது, ஆமா செர்னோபில்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, பட் அது அவ்வளோ பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா சொல்லிட்டு இருக்காரு. சார் நான் சொல்றேன், இது ரொம்ப பெரிய பிரச்சனை, இதுல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும் சார் சொல்லியும் அந்த டெப்டி செக்ரட்டரி இவங்க சொல்றத கொஞ்சம் கூட மதிக்கல. அங்கிருந்து கடுப்பாய் கிளம்புன நம்ம ஹீரோயின் வெளியில வந்து அங்க இருக்க ஸ்டாஃப்க்கு ஸ்டேபிள் அயோடின் கொடுத்து இதை சாப்பிடுங்க, அடிக்கடிக்கு போட்டுக்குங்க, சேஃபா இருங்கன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சேம் டைம் ரியாக்டர் கோரை பார்க்க போன நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டரும் திரும்ப வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நம்ம செர்னோபிலோட சீஃப் ஹெட்டும் அவரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப நக்கலா, சார் ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொன்னீங்க, இப்ப எப்படி சார்? நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா சார் ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். சரி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எப்படி அந்த ஆர்பிஎம்கே ரியாக்டர் வெடிக்கும்னா அந்த அசிஸ்டன்ட் கேட்கும் பொழுது நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ற மைண்ட் செட்ல இல்லைன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இதை நாங்க எதிர்பார்த்ததுதான் சொல்லி இன்னமும் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அலட்சியமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த கமாண்டர், கூரைக்கு மேல ஏன் கிராஃபைட் பறந்தது, அது ரியாக்டர் ஃபிளக்ஸை கண்ட்ரோல் பண்ண கோருக்குள்ள தானே இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது காங்கிரீட் ஏதாவது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்றாரு. இப்ப நம்ம கமாண்டர், சோ நீ இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி வேணும்னாலும் தெரியாம இருக்கலாம், ஆனா காங்கிரீட் பத்தி நல்லாவே தெரியும், சோ இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த சயின்டிஸ்ட் லெகாசோ சொன்னது தப்புன்னு சொல்றீங்களா, அப்படின்னு நீங்க அதை எப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது அங்க இருந்த ஒரு மிலிட்டரி சுப்பீரியர் ஆஃபீஸர், நம்மளுடைய ஹை ரேஞ்ச் டோசிமீட்டர் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம கமாண்டர் கேட்கறாரு, இது எப்படி செக் பண்றது, அதை ஒரு ட்ரக்ல மாட்டி அந்த ட்ரக்கை ஃபுல்லா லெட்டால கவர் பண்ணி வேணும்னா செக் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் கிட்ட, உங்க ஆளு ஒருத்தரை ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த நெருப்பு கிட்ட எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு போக சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க என்ன லெட்டால ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், சோ அது மனசுல வச்சு எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்றாரு, சரி நானே போறேன். இப்ப மிலிட்டரி ஆஃபீஸரும் ரெடி ஆகி அங்க போய் செக் பண்ண போறாரு. அப்படி செக் பண்ணதுல அங்க ரேடியேஷன் ஒரு லெவல் 15,000 இருக்கு. அவர் திரும்பி வந்து நம்ம ஹீரோ அண்ட் கமாண்டர் கிட்ட இத பத்தி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு நம்ம கமாண்டர் கேட்கும் பொழுது அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதுக்கு அர்த்தம் கோர் ஓப்பனா இருக்குன்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தீ ஹிரோஷிமால போட்ட குண்டை விட 2 மடங்கு அதிகமான ரேடியேஷனை வெளியிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 மடங்கு. இப்போ விபத்து ஏற்பட்டு 20 மணி நேரம் ஆகுது. ஸோ இப்போதைக்கு 40 குண்டுங்க, இன்னும் 48 ஆகும், ஏன் ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் ஆனாலும் இந்த முழு கண்டமும் மொத்தமா சாகிற வரைக்கும் இதோட விஷயத்தை பரப்பிட்டு தான் இருக்கும்னு சொல்லும் பொழுது நம்ம கமாண்டர் அங்க இருக்கிற சோல்ஜரை கூப்பிட்டு இந்த சீஃப் ஹெட்டையும் அசிஸ்டன்ட்டையும் ரிமாண்ட் பண்ண சொல்றாரு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் கத்திக்கிட்டே போறாரு, ப்ளீஸ் நான் இந்த தப்புக்கு காரணம் இல்ல, நான் இல்ல, இது எல்லாத்துக்குமே டயட்ல தான் காரணம், அவன் தான் இன்சார்ஜ்னு சொல்லி கத்திக்கிட்டே போறாரு. அந்த கமாண்டர் மிலிட்டரி ஆபீசர் கிட்ட கேக்குறாரு, இந்த தீயை எப்படி அணைக்கிறது, அதுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து தண்ணி வேணா ஊத்தி அணைக்கலாம்னு சொல்லி அந்த மிலிட்டரி ஆபீசர் சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல
அப்படி தண்ணி ஊற்றி அணைச்சோன்னா அது ஆவியாயிடும். ஸோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கமாண்டர் கோவமா அப்ப என்னதான் பண்றது, எப்படி அந்த தீயை அணைக்கிறதுன்னு கேட்கும் பொழுது நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்சது இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஏற்பட்ட விபத்து, இது நம்ம என்ன பண்றது நம்ம புரிஞ்சு யோசிச்சுதான் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஏதாவது பண்ணு, எதனா சொல்லு, அந்த தீயை எப்படி அணைக்கிறது எதனா சொல்லுன்னு சொல்லி கேட்கும் பொழுது போரானும் மண்ணும் வேணா கலந்து போட்டு பார்க்கலாம், ஆனா அதனால வேற சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, ஆனா இதை தவிர வேற எந்த வழியும் இப்போதைக்கு இல்ல, அதுவும் நீங்க 1000 கணக்குல போடணும், 5000 டன் அண்ட் குறைஞ்சது எல்லாரையும் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு தள்ளி போக சொல்லணும், மக்கள் இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த கமாண்டர் சொல்றாரு, இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தீ அணைக்கிற வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், இதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ ஒன்னும் எங்க கமாண்டர் கிடையாது, நான் தான் எங்க கமாண்டர். இப்ப ஏப்ரல் 27 காலையில சரியா இந்த செர்னோபில் விபத்து நடந்து 30 மணி நேரம் கழிச்சு காட்டுக்குள்ள இருக்க விலங்குங்க இந்த ரேடியேஷன் தாக்கத்தால அழிய ஆரம்பிக்கிறாங்க. போரானும் மண்ணும் கலந்த கலவைய ஹெலிகாப்டர்ல இருந்து தூவுறதுக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணி மேல அனுப்புறாங்க. ஹெலிகாப்டர் மூலமா போரானும் மண்ணும் கலந்த கலவை தூவிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. குறைஞ்சது 10 மீட்டர் தள்ளி இருக்கணும்னு சொன்ன கமாண்டை கேட்க முடியாம பெரிமீட்டருக்குள்ள போனதால அந்த ஹெலிகாப்டர் கிராஃபைட் புகையில இருந்து வெளியில வரும் பொழுது சுக்குநூறா உடஞ்சு கீழே விழுந்தது. அதை பார்த்து நில குறைஞ்சு போய் நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம கமாண்டர் நெக்ஸ்ட் மேற்கு நோக்கி போக சொல்றாரு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது நம்ம கமாண்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு, எல்லாமே ஓகே தான், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, 20 ட்ரக் போரான் கலந்த மண்ணை போட்டிருக்கோம், ஸோ எல்லாம் சேஃபா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ ஆமா இதெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாதுன்ற சொல்ற மாதிரி ஒரு லுக் விடுறாரு. அதுக்கு நம்ம கமாண்டர் இப்ப என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சிட்டில மொத்தம் 50,000 மக்கள் இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம கமாண்டர் அதுதான் ப்ரொஃபசர் இலியன் ஊரை காலி பண்ற அளவுக்கு ஒன்னும் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லைன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் இலியன் ஒன்னும் ஒரு பிசிசிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு டாக்டர், சோ வாட், அவர் சேஃப்னு சொன்னாரு, அவர் சேஃப்னு சொன்னா சேஃப் தானே, நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா இங்கதான் இருக்க போறோம், ஆனா வெறும் 5 வருஷத்துல நம்ம எல்லாமே செத்துருவோம்னு சொல்லும் பொழுது அந்த கமாண்டர் அப்படி இடிஞ்சு போயிடுறாரு. அங்க அவருக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து பேசும் பொழுது இந்த ரேடியேஷனை ஸ்வீடன்ல இருக்க நியூக்ளியர் பிளான்ட்ல டிடெக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அமெரிக்கன் சேட்டலைட் இந்த போட்டோ எடுத்திருக்கு. இந்த விஷயத்தை பத்தி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பரவிட்டு இருக்க இந்த ரேடியேஷன் ஜெர்மனி வரைக்கும் போயிருக்கு. இப்ப சரியா மதியம் 2 மணி இந்த விபத்து நடந்து 36 மணி நேரம் ஆகுது. நிறைய பஸ்ஸுங்களை வர வச்சு இந்த ஊர் மக்களை வெளியேற்றிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் எல்லாரையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் செர்னோபிலுக்கு வராங்க. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் அவங்களை உள்ள அலோ பண்ணல. அதுக்கு அவங்க, இங்க பாருங்க, என்ன அரெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நான் போய் பேசணும், நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிதான் இங்க வந்திருக்கேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கமாண்டரும் ஹீரோவும் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. வேகமா வந்த ஹீரோயின், இங்க பாருங்க, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும், இந்த ரியாக்டருக்கு ஒரு வெடிச்சது, ஆனா அதை அணைக்க நீங்க இந்த போரான் கலந்த மண்ணு போட்டது, இது எல்லாமே எனக்கு தெரியும், இது நல்ல முயற்சி தான், ஆனா அதுல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இந்த போரானும் மண்ணும் கலந்த கலவை வெப்பத்தை இன்னமும் அதிகப்படுத்தும், அதுக்கு நம்ம ஹீரோ இது லோவர் காங்கிரீட் வரைக்கும் போறதுக்கு குறைஞ்சது 1 மாசம் ஆகும், அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லும் பொழுது இல்ல 1 மாசம் இல்ல வெறும் 2 நாள் தான், எஸ் இந்த ஃப்ளூயல் காங்கிரீட் பேட்குள்ள போகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாசம் ஆகும், பட் டியூஸ்டேக்குள்ள அந்த பயாலஜிக்கல் ஷீல்டை எரிக்க போகுது, அதுக்கப்புறம் அது டேங்குக்கு போகும்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ, உங்க கவலை எனக்கு புரியுது, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அந்த டேங்க் எல்லாம் எம்டியா இருக்கு, நாங்க வேலை செய்யறவங்க கிட்ட செக் பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது இல்ல அது காலியா தான் இருந்தது, இங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே பப்ளர் பூலுக்கு தான் போகும், பில்டிங்ல எல்லா பைப்ஸும் இப்போ டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் நான் வர வழியில ஃபயர் இன்ஜின்ஸையும் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது அந்த ஹீரோயினை கூட்டு வந்த சோல்ஜர், ஆமா ஃபயர் ஹவுஸ் எல்லாமே கனெக்டட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஹீரோ, ஓனோ இவ்வளவு நேரமா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களே, அப்ப டேங்க் ஃபுல்லா இருக்குமே. இந்த சேம் டைம்ஸ் மறுபடியும் ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாமே மீட்டிங்க்கு அசம்பிள் ஆகுறாங்க. அதுல நம்ம ஹீரோ ஹீரோயினும் இருக்காங்க. சுப்பீரியர் ஆஃபீஸர், எனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, நான் சீக்கிரமா போய் நட்பு நாடுகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் நிறைய மன்னிப்பு சொல்லணும். மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. கமாண்டர் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஜெனரல் கேட்கும் பொழுது நம்ம ஹீரோவான ப்ரொஃபசர் லெக்காசவ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்றாரு. ஹீரோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில நல்ல செய்தி, இந்த போரானும் மண்ணும் கலந்த கலவையை கொட்டினதால தீயை அணைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கு, பட் குறைஞ்சது 2 வாரத்துக்கு தீயை அணைக்க முடியாது. நியூக்ளியர் ஃபியூயல் நெருப்புல இருக்கிறதால அது கூலா இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம அதுக்கு மேல போட்ட மண்ணு டெம்பரேச்சரை அதிகமாக்கும் அண்ட் யுரேனியம் இந்த மண்ணை உருக்கி தீ குழம்ப உருவாக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்க ஷீல்டை உருக்கும். அதுக்கு அந்த ஜெனரல் கேட்கிறாரு, என்ன லாவா உருவாக்கி இருக்கீங்களா? எஸ், நான் இதை எதிர்பார்த்ததுதான். அந்த லாவா பூமிக்குள்ள நுழைஞ்சி கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட் பண்றதுக்கு முன்னாடியே காங்கிரீட் பேடை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், பட் நான் கவலைப்பட்டதெல்லாம் தப்பான ஒரு விஷயத்துக்குன்னு தெரியுது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ரியாக்டருக்கு கீழே டேங்க் எல்லாம் எம்டியா இருந்தது அப்படின்னு நினைச்சேன். இவங்க உள்ளானா
பைலோரஷியன் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்றாரு. இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி நிறைஞ்சிருக்கு, லாவா இந்த டேங்க் எல்லாத்துக்கும் போனா உடனே அங்க சூப்பர் ஹீட் ஆகி அது உடனே வேப்பரைஸ்ட் ஆக்கிரும். கிட்டத்தட்ட 7000 கியூபிக் மீட்டர் தண்ணி ஒரு பெரிய தெர்மல் எக்ஸ்போஷனை உண்டாக்கும். அது எவ்வளவு பெருசுனா கிட்டத்தட்ட 2-4 மெகாடன் வரைக்கும் இருக்கலாம். இதனால 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள எல்லாமே முழுசா அழிஞ்சிரும். நம்ம கிட்ட இப்ப இருக்கிற இந்த 3 ரியாக்டரையும் சேர்த்து எல்லா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸும் ஃபுல் ஸ்பீட்ல வெளியேற்றும். அது ஒரு பெரிய ஷாக் வேவை உண்டாக்கும். அது கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு பரவும். இதன் விளைவா இதை சுத்தி இருக்கிற மொத்த ஊருங்களோட பாப்புலேஷனுக்கும் ஒரு பெரிய ஆபத்தா இது அமையலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரேடியேஷனோட வெளியேற்றம் ரொம்ப மோசமா இருக்கும். அது இந்த மொத்த சோவியத் யுக்ரைன், லத்வியா, பைலோரஷியா as well as போலந்து அண்ட் ஈஸ்ட் ஜெர்மனி வரைக்கும் மொத்தமா பாதிக்கும்னு சொல்றாங்க. இதை மொத்தமா எப்படி சமாளிக்க போறோன்ற குழப்பம் நிறைஞ்ச பார்வையோட பாதிக்கும்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த ஜெனரல் கேட்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. பெரும்பான்மையான இடங்கள்ல உணவு மற்றும் நீர் பெரும்பான்மையான அளவுல அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம கொடூரமான நோயால பாதிக்கப்படுவாங்க. ஏன் பிறக்க போற குழந்தை வரைக்கும் இந்த பாதிப்பு பரவி பர்த் டிஃபெக்டோட தான் பிறப்பாங்க. உயிரிழப்பு எவ்வளோன்னு சொல்லி கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கும். பைலோரஷியாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த பாதிப்பு குறைஞ்சது 100 வருஷமாச்சும் நீடிக்கும். அடுத்து இங்க யாருமே வாழ முடியாதுன்னு சொன்னதுமே முழு பிதுங்கி போயிடுறாரு அந்த சுப்பீரியர் ஆபீசர். ஷாக்கோடையே உக்ரைன்லயும் பைலோரஷியாவும் 5 கோடி மக்களுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோ, ஆமா நீங்க சொல்றது சரிதான், 5 கோடி பேர் இல்ல 6 கோடி பேரு. என்ன செய்யறதுனே புரியாத நம்ம சுப்பீரியர் ஆபீசர், இப்போ இது நடக்க எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சுமார் 48 மணி நேரத்துல இருந்து 78 மணி நேரத்துக்குள்ள. ஆனா நம்ம கிட்ட இப்ப ஒரு சொல்யூஷன் இருக்கு. டேங்க்ல இருக்க தண்ணியை நம்ம பம்ப் பண்ணி வெளியேற்றலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேட் மூடி இருக்கு. ஆனா மேனுவலா அதை திறக்க முடியும். ஸோ இதை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு 3 பிளான்ட் ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அவங்கள அந்த பேஸ்மெண்ட் வழியா அனுப்பி அவங்கள அந்த கேட் வால்வுக்கு வரவழைச்சு அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை வெளியேற்ற நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். அண்ட் கண்டிப்பா இதுக்கு உங்களுடைய அனுமதி தேவை. இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்கன்னு அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் கேட்கும் பொழுது, ஏன்னா இந்த டேங்க்ல இருக்க தண்ணியில ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன் லெவல் அதிகமா இருக்கும். அவங்க ஒரு வாரத்திலேயே செத்துருவாங்க. நாங்க 3 பேருக்குள்ள உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஆழ்ந்த மௌனத்துல இருந்த அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வேற வழியே இல்லாம, சரி எல்லா வெற்றிகளும் ஏதோ ஒரு வழிக்கு பின்னாலதான் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அமைதியா அந்த மீட்டிங் கலையுது. இப்ப தேதி ஏப்ரல் 28, நேரம் காலையில 9 மணிக்கு. சரியா இந்த விபத்து நடந்து 56 மணி நேரம் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸான பிளான்ட் ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரிவார்ட்ஸும் ப்ரமோஷனும் தருவேன்னு சொல்லியும் யாருமே முன் வர மாட்டாங்க. ஏன்னா உள்ள போனா உயிரோட இருப்போன்றது உத்தரவாதமே இல்லை. என்ன சார் எங்கள் சாவுக்கு எங்களே ரெடியாக சொல்கிறீங்களா? நீங்கள் கொடுக்குற சன்மானத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்களே இல்லைனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கமாண்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு 3 பேர் எழுந்து வராங்க. இந்த 3 பேரும் சரியான பயத்தோட ரெடியாகி அந்த டேங்குக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே காலை வைக்கும் பொழுது இவங்களுக்குள்ள பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுல எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கும், இதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி கூட தெரியாத ஒரு குழப்ப நிலை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 பேரும் உள்ள போறாங்க. அங்க ஒரு இடத்துல தண்ணி கொப்பளிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்தவங்க வேற டைரக்ஷனுக்கு திரும்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நகர்ந்து போயிட்டே இருக்காங்க அந்த தண்ணிக்குள்ள இறங்கி. அப்ப அவங்க கையில இருந்த டார்ச் லைட் ஒன்னொன்னா செயலிழக்க ஆரம்பிக்குது. சரியான கும் இருட்டு. எங்க என்ன இருக்குன்னு தெரியல. பக்கத்துல இருக்கவங்க கூட தெரியாத ஒரு இருட்டு. இந்த 3 பேரும் சேஃபா வெளியில வராங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் சைனா டாக்ஸ்.